திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கு கலக்கியவர்தான் எம்.ஜி. ராமச்சந்திரன். இவரின் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் ஏராளம். அந்த காலத்திலிருந்தே ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக தன் தனித்துவமான நடிப்பினால் கட்டி ஆண்டவர். அது மட்டுமல்லாமல் அரசியலிலும் மக்களுக்காக பல புதுமைகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்தவர். நம்ம வீட்டு பிள்ளை என அழைக்கக்கூடிய அளவிற்கு மக்களின் உள்ளங்களில் காவிய அரசனாக என்றும் மறக்க முடியாதவர் தான் எம்ஜிஆர். இவர் வாழும் காலங்களில் சுற்றியிருந்த எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்திட மெய்காப்பாளர்களை கூடவே வைத்திருப்பார். அப்படி இவருடன் இறுதி வரை இருந்த 5 மெய்காப்பாளர்கள் யார் என்று பார்க்கலாம். முதலமைச்சர் ஆனபோதும் காவல்துறையினர் பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடன் கூடவே இருந்து பாதுகாவலர்களாக செயல்பட்ட மெய்காப்பாளர்களை கடைசி வரை கூடவே வைத்திருந்தார். அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு காப்பாளர் கே.பி. ராமகிருஷ்ணன். மேலும் சிலரையும் மெய்காப்பாளர்களாக நியமித்திருக்கிறார். புரட்சித் தலைவரின் நிழலாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடு நகமும் சதையுமாக இருந்து செயல்பட்டவர்கள் இவர்கள். தங்களின் உயிரை விட எம்ஜிஆர் உயிரை காப்பாற்றுவதில் மிகவும் கவனத்தோடு இரவு பகல் பாராமல் செயல்பட்டவர்கள். குறிப்பாக கே.பி. ராமகிருஷ்ணன், எம்.கே. ராமலிங்கம், என். சங்கர், நார்தார் சிங், என். சங்கர் போன்ற 5 நபர்களை கொண்ட ஸ்டண்ட் குழு எப்போதுமே அவருடன் இருப்பார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை வேட படங்களில் அவருக்கு மாற்றாக மற்றொரு வேடத்திற்கு கே.பி. ராமகிருஷ்ணன் அவர்களே டூப் நடிகராக நடிப்பார். 1958 வெளியான நாடோடி மன்னன் படத்திலிருந்து எம்ஜிஆர் கடைசியாக நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரையில் அவருடன் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் போலவே வாள் சண்டை, சிலம்பு சண்டை போன்றவைகளை முறைப்படி கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். பல காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் நடித்து தனது நடிப்பு திறமையை காண்பித்திருக்கிறார். குடிசை மாற்று வாரிய தலைவர் பதவியை அன்போடு கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். அவர் பதவியெல்லாம் வேண்டாம், கடைசி வரையில் உங்கள் கூடவே இருந்து செயல்படுகிறேன், அது போதும் எனக்கு என்று கூறியிருக்கிறார். என். சங்கர் அவர்கள் இதயக்கனி திரைப்படத்தில் மக்கள் திலகத்திற்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்கிறார். நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் மாஸ்டராகவும் இருந்தார். காவல்காரன் திரைப்படத்தில் ஷேர் ஃபைட் சீனில் சோலோ ஃபைட்டும் செய்திருக்கிறார். எம்ஜிஆர் எது சொல்லிக் கொடுத்தாலும் உடனடியாக செய்து விடுவார் என்று இவர் பெருமையாக சொல்வார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.